ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த விலாக். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க கேஎம் ட்ரேடிங் தாங்க போயிருந்தோம். வீட்டிலேருந்து 5 minutes தான். அங்கே கீழே இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருந்தேன். இந்த பேக் டு ஸ்கூல் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து பேக்காக இருந்தது. இந்த டைரியெல்லாம் பேக் ஆஃப் 2 பேக் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்கூல் பேக்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து வரும்போது, அப்பா எனக்கு வந்து ரோதை வச்ச பேகு, அதுவும் பார்பி போட்டதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ரோதை வச்ச பேக்லாம் வராது, நார்மல் பேக் தான் வரும். அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. இந்த யூனிகார்ன் லஞ்ச் பேக் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இதை எடுத்துப்போமா அப்படின்னு கேட்டேன். ஏன் மறுபடியும் ஸ்கூல் போறியா அப்படின்னாங்க. இல்லை அழகாக இருக்குல்ல அப்படின்னேன். வாங்கிக்கலாம் அவள் ஸ்கூல் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் விட்டுட்டேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிளாஸ் பாட் இருக்கு இல்லையா, பிளான்ட் பாட்டு, இது வந்து வீட்டில் ஆல்ரெடி 2 இது இருக்குங்க. இன்னும் 2 இது வாங்கணும் ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு. இதை வாங்கிக்கலாமான்னு கேட்டேன். அதையும் பார்த்தா கொஞ்சம் அமௌண்ட் கூட இருந்த மாதிரி இருந்தது. அதோட வேணான்ட்டு வச்சாச்சு. பாப்பா அந்த பேக் எடுத்து வச்சுட்டு, அம்மா நான் இதை வாங்கிக்குவா அப்படின்னா. ஐயோ ஒன்றுக்கு ஒன்று சளைக்காமல் இருக்கே அப்படின்னாங்க ஹஸ்பண்ட். இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திருவிழாலெல்லாம் இருக்கும் இல்லைங்க, 15 ரூபா 20 ரூபாய்க்கு. நானும் எடுத்து பார்த்தேங்க. பார்த்தா இங்கே வந்து அது ஒரு ரியல், நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா 220 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 20-25 சம்திங் இருக்கும். அவள் பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெருசாக விவரம் தெரியாதாங்க. அதனால் தூக்கி வச்சாலும் இந்த ட்ராலியில் உட்கார வச்சாலும் அமைதியாக இருப்பா. இப்போ அப்படிலாம் இருக்க மாட்டான். எதை பார்த்தாலும் எடுத்து மாட்டிக்கிறான். மணியெல்லாம் எடுத்து மாட்டும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி கிரன்ச்சஸ்லாம் அழகாக இருந்ததுங்க. ஆனால் நான் வந்து பெருசாக போனி டெயில் போட மாட்டேன். போனி டெயில் போட்டால் சரி போட்டுக்கலாம், வீட்டில் எப்போயாவது ஹேர் வாஷ் பண்ணால் போடுவேனே தவிர வெளியில் போனால் பெருசாக போட மாட்டேன். அதனால் வாங்கலை. இந்த பேங்கிள்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாகவே இருந்தது. இதெல்லாம் விட இயரிங் கலெக்ஷன் தாங்க ரொம்ப நிறையா இருந்தது. இந்த ஜும்காலாம் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் ரேட்டு தாங்க கொஞ்சம் கூட இருந்தது. ஒரு சில பாப்பாலாம் பார்த்தா எது போட்டு விட்டாலும் அழகாக போட்டுப்பாங்க, எதையுமே கழட்ட மாட்டாங்க. அது போகும்போது எப்படி போட்டு அழைச்சிட்டு போனாங்களோ வரும்போதும் அப்படியே இருக்கும். ஆனால் என் பாப்பா வந்து இதெல்லாம் பார்த்து ஆசைப்படுவாளே தவிர போட்டு விட்டால் போட்டுக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து வீசிடுவா. உங்கள் பாப்பாவும் அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேஎம் ட்ரேடிங் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஆனால் இதை மிஸ் பண்ணிட்டோமேடா இத்தனை நாளாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அப்பப்போ வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போனாலே கொஞ்சம் ஹாப்பியாக தானேங்க இருக்கும். எனக்கு விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ கூட நீ வாங்குற மாதிரி இருந்தால் அங்கிட்டு போ, இல்லைனா ஏன் போகிற அப்படின்னாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்தேன். பாப்பா அதுக்குள்ளே இன்னொரு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டா. பாப்பாவுக்கு வந்து கண்ணாடி பிடிக்கும், ஆனால் அதையுமே போட்டுக்க மாட்டா. சரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னாங்க அவங்க அப்பா. அப்புறம் அப்பாவும் பொண்ணு அதை போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா. இந்த குட்டி இயரிங்ஸ் கூட ரொம்ப அழகாக இருந்தது. நானும் வந்து சின்ன பிள்ளையில் எனக்கு இந்த தோடெலாம் வாங்குறேன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் வாங்கி வெப்பனை தவிர எடுத்து போட மாட்டேன். அது ஏன்னு எனக்கும் தெரில. சரின்ட்டு அப்புறம் நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் தோடே வாங்கக்கூடாதுடா, போடுற மாதிரி இருந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்ருக்கா, கீழே குனிஞ்சா எது விழுகுது எது விழுகலைன்னு சொல்லிட்டு. நமக்கு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பொறுமையாக செலக்ட் பண்ணி எடுத்து கொடுங்கன்னா, இல்லை உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க பொண்ணுக்கு மட்டும் பாருங்கள் எப்படி இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இந்த கிளிப்லாம் பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் எந்த சைட் திரும்பினாலும் இயரிங்ஸ் அண்ட் ஸ்டட் கலெக்ஷன் தாங்க ரொம்பவே நிறையா இருக்குது. ஸ்கூலில் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷால் பின் குத்திட்டு வரும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேங்க. இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டால் எங்கள் அத்தா ஃபாரின்லேருந்து கொண்டு வந்தாங்கன்னு சில பேர் சொல்லுது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நேராக பார்க்குறேன். எங்கள் ஸ்கூலில் யூனிஃபார்ம்னால் அதுக்கு தனியாக ஸ்கார்ஃப் கொடுத்துருவாங்கங்க. இல்லை வென்ஸ்டே யூனிஃபார்ம்னால் அதுக்கு தனியாக ஒரு ஸ்கார்ஃப் இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்போயாவது யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்கார்ஃப் பின்ஸ்லாம். அப்புறம் அடுத்த செக்ஷன் போகலான்னு மேலே போயாச்சு. ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு அப்புறம் அங்கே போகிற, நீ ட்ரெஸ் எடுக்க போறியா அப்படின்னாங்க. சும்மா பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டேன். இந்த கோட் செட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே $4 ஒரு 800-850 சம்திங்கில் இருந்தது. ஆனால் எதுவும் எடுக்கிற பிளான்லாம் இல்லை. சரி ஆஃபர் போட்டிருக்காங்களே சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். பாப்பா அம்மா உனக்கு பேண்ட்டா, உன்னோட பேண்ட்டா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. இங்கே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம ஊரில் எடுக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. நம்ம ஊரில் 1000 ரூபாய்க்கு 4 டாப்ஸு 3 டாப்ஸ் எடுத்துடலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதனால் மோஸ்ட்லி நான் இங்கே ட்ரெஸ்ஸே எடுத்தது கிடையாது. ஊர்லேருந்தே வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவேன். பாப்பா வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி கை கட்டி நடந்து வந்துட்டுருக்கா பாருங்கள். ஆனால் ஒரு சில டாப்ஸோட டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ரேட்டு செட் ஆகாததுனால அதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறது. நெக்ஸ்ட்டு மேடம் ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி வச்சுட்டு இதை எடுத்துக்கலாம், எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எடுத்துக்கலாம் பர்த்டேக்கு எடுத்துக்கலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி சரி இதுக்கு மேலே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேங்க கீழே. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க.
வீக்லி ஒன்ஸ் வெளியில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் எங்கள் ஸ்கெட்யூலில் இருக்குது. வீக்லி ட்வைஸ் வந்து நான்வெஜ், பேலன்ஸ் டேஸ்லாம் வெஜ்ஜு. இந்த தெரியுது பில்டிங் இதுக்கு பின்னாடி தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். எஸ்ஆர் ஃப்ரைட் அண்ட் கிரில்னு சொல்லிட்டு. எங்கே போகலான்னு கேட்டாங்க ஹஸ்பண்ட். எங்கே ரேட் கம்மியாக இருக்குமோ அங்கே போங்க அப்படின்னேன். அப்புறம் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு புகாரி ரைஸ் வித் க்ரீமி அல்ஃபஹான் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சந்திரமுகி மூவியில் வர மாதிரி பாப்பா அதெல்லாம் பார்த்துட்டு பிரியாணி சிக்கன் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அதை வந்து நான் வீட்டில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கே, ஐயோயோ! ஏன்னா நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது தான் பாப்பா நானும் வரேம்மா நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்பா. அது எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. அவள் ஆசைப்படுவா தான், ஆனால் எனக்கு அது வந்து செட் ஆகாதுங்க. ஏன்னா எதையாவது எடுத்து கீழே தள்ளி விட்டுருவா. அதனால் நான் அவளை திட்டுவேன். அப்புறம் அவங்க அப்பா என்ன திட்டுவாங்க. இதனால ஒரு சண்டை வருமேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் நீங்கள் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாலும் அவள் இங்கே தான் வரேன்னு சொல்கிறான்னு சொல்லுவாங்க. அதனால் லாக் பண்ணிட்டு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். 2017ங்க எங்கள் ஊரில் வார சந்தை போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட் மட்டும். அப்பா அம்மா அப்புறம் பக்கத்தில் உள்ள ஆன்ட்டிஸ் எல்லோரும் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது வாங்கியாந்து அப்படியே இருக்கும். எங்கள் அம்மா எடுத்து வைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நான் வந்து சம்டைம்ஸ் அதை எடுத்து வைப்பேன். சில நேரம் எரிச்சலாக வந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன். சில நேரம் நானாகவே போய் அம்மா நான் உனக்கு பாத்திரம் விளக்கி தரேன், காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீ வந்து எனக்கு நெட்டு மட்டும் போட்டு விட்றியா அப்படின்னு கேட்பேன். இப்போது நான் ஒரு ஹோம் மேக்கராக ஒரு அம்மாவானதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு புரியுது. இப்போது வந்து தோணுது, என்னடா ஒரு நெட்டுக்காக போய் இதெல்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோமே, இதெல்லாம் நெட்டே அம்மா நமக்கு போட்டு விட முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்னு. வேலை பார்ப்பேங்க, வெளியே பார்க்கணும்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். இந்த கொரோனா லாக்டவுன் நிறைய பேருக்கு நிறையாவே சொல்லி கொடுத்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் மேக்கப், பேக்கிங், நியூ ஆன்லைன் கோர்ஸ், டிக்டாக்ல அப்புறம் யூடியூப்பில் உள்ளவங்களாம் அப்போ தான் ஃபேமஸ் ஆனாங்க. நான் முக்கியமாக என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா? குக் பண்ணுறதுக்கு, வீட்டு வேலை பார்க்குறதுக்கு, மாடு கறக்கிறதுக்கு, முக்கியமாக மனுஷங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேங்க. நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.